உங்களுடைய யூடியூப் சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்ஸை டெய்லி எப்படி கொண்டு வரலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. அதுவும் வீடியோவே போடாமல். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இப்படி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய சேனலில் வந்துருந்துச்சுன்னா மாதத்துக்கு ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அது நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள், இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனலில் இப்போ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய நிலைமை, நீங்கள் மாதக்கணக்காக வீடியோ போடாமல் இருப்பீங்க, இல்லை இர்ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருப்பீங்க, இல்லை ஷார்ட்ஸும் லாங் வீடியோஸும் மிக்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இது வருங்க. இப்போ என்னுடைய சேனலில் 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கான். ஒரு நாளைக்கு ஒரு 50-60 சப்ஸ்கிரைபர்ஸ் கேரண்டீடாக, அல்லது 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சில சமயம், அதாவது வீக்கெண்ட்ஸில் வரும். அதே மாதிரி உங்கள் சேனலுடைய நிலை என்ன இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டுடைய சேனலில் 200-500 சப்ஸ்கிரைபர்ஸ், வீக்கெண்டில் 500, வீடியோ போடாத நேரம் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் டெய்லி வருது. அது என்னென்னலாம் ட்ரிக்ஸுன்றதை நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடான இன்டெப்த் இன்ஃபர்மேஷன் தமிழில் நம்மளுடைய சேனலில் தான் வாரம் 2 முறை ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வீடியோவில் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அனிமேஷன்றதை பண்ணணுங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை உங்கள் வீடியோவில் ஒரு ஓரமாக சப்ஸ்கிரைப் அனிமேஷன்றதை போட்டு வைக்கலாம். இப்போது நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்குது, அல்லது ஒரு தடவை கேட்டுட்டா 2வது தடவை கேட்க கூச்சமாக இருக்குது. அது ஏன் கூச்சப்படுறாங்க? அவங்களுடைய கண்டென்ட் நல்லா இல்லையா, ஒழுங்காக வேல்யூ ப்ரொவைட் பண்ணலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைங்க, கண்டிப்பாக ஒரு விஷுவலாக பார்க்கும்போது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த எலிமெண்ட் போடாமல் இருக்கும் போது எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குது, இந்த எலிமெண்ட்டை போடும்போது எனக்கு சப்ஸ்கிரைபர் ரேட்டுன்றது அதிகமாக இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் எழுதணுங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு செப்பரேட்டான ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்குன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அது ரொம்பவே பாப்புலரான வீடியோ. அதை கிளிக் பண்ணி பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டி போஸ்ட் யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு போகும், 2வது உங்கள் சேனலை பார்த்துருப்பாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருப்பாங்க, அவங்களுக்கு போகுங்க. ஸோ டெய்லி ஒரு போஸ்ட், என்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒருக்க இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒருக்கெல்லாம் உங்களால் எழுத முடியாது. ஆனால் நீங்கள் டெய்லி ஒரு போஸ்டாச்சும் எழுதுங்க, அல்லது உங்களுடைய வீடியோ லிங்க்காச்சும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்ன்றது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் போகும் இல்லையா, அப்படி போகும்போது அவங்க உங்களுடைய சேனலை பார்ப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலுக்குள்ளே போங்க, டேஷ்போர்டுக்குள்ளே போங்க, அங்கே கஸ்டமைசேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேஞ்சுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் வாட்டர் மார்க் கொடுக்கலாங்க. இங்கே நான் என்னுடைய லோகோ கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இங்கே சப்ஸ்கிரைப் லோகோ கொடுக்கலாம். இந்த சின்ன சின்ன ஃபைனர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணோம். இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள், நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி, அதாவது ENTENDY, இது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் லிங்க் ஜென்ரேட்டர். அதாவது இங்கே நான் ஜென்ரேட் சப்ஸ்கிரைப் லிங்க், உங்களுடைய சேனல் லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கன்ஃபர்மேஷனோடு உங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த லிங்க்கை அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் நிறைய பேர் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய சேனலுடைய லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் லிங்க் ஜென்ரேட்டரில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே கிளிக் டு காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லையா,
நீங்கள் வந்து இங்கே சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லையா, நீங்கள் வந்து எங்கே பேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ்னு கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து நான் கோ டு சேனல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரைப்ன்றது வந்துடும். யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு அடியாக சப்ஸ்கிரைப் ஆகிற மாதிரி இங்கே பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் 2 விதமான வீடியோஸும் ட்ரை பண்ணிட்டேங்க. அதாவது உங்கள் வீடியோவில் வந்து விஷுவல்ஸ் அதிகமாக ஆட் பண்ணும்போது நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வருது. வியூவர்ஸ் வந்து அந்த ஒரு மேக்கப் பூசுறது, இந்த மாதிரி ஆடியோ எஃபெக்ட்ஸு, வீடியோ எஃபெக்ட்ஸு, மியூசிக்கு இதெல்லாம் வந்து விரும்புகிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும்னு வந்துட்டாங்கன்னா ஃபேன் இல்லை, ஏசி இல்லை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் வியூவர்ஸ் வந்து இதெல்லாம் விரும்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறதும் தப்பு கிடையாது. இப்போ உங்களுடைய சேனல் வந்து ஒரு பேஸ்பால் சம்மந்தப்பட்டது அப்படின்னா, நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா பேஸ்பால்னு டைப் பண்ணேன்னா பேஸ்பால் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வருது. நீங்கள் பேசும்போது உங்களுடைய ஃபேஸ் மட்டுமே நீங்கள் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சில நேரம் போர் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு vlog சேனல் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கணும். ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரே ஒரு ஷார்ட்டை வந்து பார்க்க விரும்ப மாட்றாங்க. அது என்னன்னு தெரியல. அதாவது லாங் வீடியோஸ் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ், விஷுவல்ஸ், இமேஜஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப்ன்றதை வந்து கேட்கணுங்க. ஆஸ்க் அண்ட் யூ ஷால் ரிசீவ் பைபிளில் சொன்ன கோட்டு தான். அதாவது நீங்கள் கேட்கலைன்னா ஒரு விஷயம் கிடைக்காது. நீங்கள் வந்து கேட்குறதுக்கு கூச்சப்படுறீங்க. அது வந்து என்னென்னா, நான் வந்து சொல்ல மாட்டேன், அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா கிவ் அண்ட் டேக். இப்போ என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்திலே. அப்போ நான் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. இருந்தோன்னே நான் ஏன் கேட்குறேன்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கிவ் அண்ட் டேக் பண்ணணும். அதாவது ட்ரேட் பண்ணணுங்க. ட்ரேடிங்னா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ரெகுலராக கொடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நான் போட போகிறேன். ஸோ எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், ஒரு விஷயத்தை கொடுத்து வாங்குகிறேன். கொடுக்காம ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அது வந்து ராபரி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட் பண்ணி நான் சப்ஸ்கிரைப்பை வாங்குகிறேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் வீடியோஸ் போடணுங்க. ஏதோ ஒரு சிம்பிளாக இருக்கலாம். ஒரு பூந்தொட்டி அமைப்பது எப்படி, ரோஜா செடி வளர்ப்பது எப்படி, ஒழுக்கமாக வாழ்வது எப்படி, ஆசையை கட்டுப்படுத்துவது எப்படி, ஏதோ ஒரு டுட்டோரியல் வீடியோ, ஹவு டு வீடியோ உங்கள் ஜானரில் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது சர்ச் இன்ஜின் பேஸ்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப்ன்றது வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோஸில் வந்து ஹை வேல்யூன்றது இருக்கணும். இதை 99% வந்து எத்தனை பேர் கடைப்பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் வீடியோவில் வந்து நிறையா குவாலிட்டின்றது இருக்குது. அதாவது குவாலிட்டின்றது நான் வந்து வீடியோ குவாலிட்டி சொல்லலை. இந்த ஒரு விஷயம் நம்ம காசு கொடுத்து கற்றுக்கணும். ஆனால் இவர் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாரு. இப்போ உதாரணமாக ஒரு கார் டிரைவிங், இதை நான் வந்து காசு கொடுத்து கற்றுக்கிட்டா கூட எனக்கு இவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை ஒரு vlogging, இதெல்லாம் இந்த கண்ட்ரிக்கெலாம் நான் போவேனான்னு தெரியல. ஆனால் இந்த க்ரியேட்டர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த நாட்டுக்கெலாம் போயிட்டு எனக்கு வீடியோ பண்ணுறாரு. இது மாதிரி ஹை வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து இந்த வில்லேஜ் குக்கிங் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 100-200 மேகி போட்டு அவங்க வந்து மேகி கிண்டுறாங்க. இந்த மாதிரி ஹை வேல்யூ போட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணுறாங்க இல்லையா? அப்படி இருக்கிற வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய சப்ஸ்கிரைப்ன்றது வரும். ஸோ இதாங்க விஷயம். இப்போ வந்து உங்களுடைய சேனலை வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க. ஆனால் யூடியூப்பில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டைரக்ஷன் இல்லாமல் ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய யூடியூப் கோச்சிங் வாங்க. என்னுடைய யூடியூப் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி நான் இங்கே கொடுத்துருக்கேன்.
இதற்கு வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்னுடைய யூடியூப் கோச்சிங் வந்து ஒரு 4 மாதங்க. இது வந்தீங்கன்னா 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு கொண்டு வந்து உங்களை நான் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க வைக்க முடியும். இதற்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். இந்த மெயில் ஐடிக்கு உங்களை பற்றின டீட்டெயில்ஸை தெளிவாக எழுதி அனுப்புங்க. நீங்கள் யார், எந்த ஊர், என்ன மாதிரி கேஜெட்ஸ் வச்சுருக்கீங்க, எப்படி எடிட் பண்ணுறீங்க, எப்படி தம்ப்நெயில் பண்ணுறீங்க, எழுதி அனுப்புங்க. இது வந்து பெய்டு கோச்சிங்க, இது வந்து ஃப்ரீ கோச்சிங் கிடையாது. அதாவது நானே எல்லாமே கற்றுக்கிட்டு நேரத்தை செலவு பண்ண விரும்பலை, வேஸ்ட் பண்ண விரும்பலைன்னு நினைக்கிறவங்க என்னுடைய கோச்சிங் வாங்க. அதாவது என்னுடைய 6 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு டிஸ்டில் பண்ணி ஒரு 4 மாதத்தில் என்னால் கொடுக்க முடியும்.